உடனே தோட்டம் வளர்க்கிறது. என்னுடைய தாய் சொந்தமா போலவும் உன்னை பார்த்தா என்ன பார்த்த உடனே என்னை வளர்த்த தூக்கி வளர்க்கக்கூடிய மந்திராதேவி போலவும் அவளை பார்த்தா பரிமள காந்தி போலவும் அப்படியே என் கூட்டுக்காரன் அவர் 2 பேரும் சொல்லிட்டாரு. அப்படியே அந்த சொன்னதுமே அப்படியே வந்து சோர்வான மாதிரி ஆயிரும். பாத்தீங்க என்னுடைய பாட்டியான பரிமள காந்தி போலவும் இவளை பார்த்தா என்னுடைய பாட்டி கங்காதேவி போலவும் அவளை பார்த்தா அனைவரிடத்திலையும் பணிவேல வேலை செய்யக்கூடிய பெண்கள் போல தோட்டம் வளைக்கிறது. அப்படி நேயமா சொல்ல வழி விட்டு விலங்கு ஓடி போயிருமா. லோகே நல்லா கேட்டுக்காங்க. எப்பா நல்லா கேட்டுக்காங்க, நல்லா கேட்டுக்காங்க. அந்த பொம்பளைகள் எல்லாம் பார்த்தா அம்மா மாதிரி இருந்தான், ஒருத்தி வளர்த்த மாதிரி இருந்தான், ஒருத்தி மாதிரி இருந்தான், ஒருத்தி வேலைக்காரி மாதிரி இருந்தான். அப்படியே நான் எங்கப்பா செஞ்சு இரு பூச்சி போய் அப்படியே கூலி நடக்கணும்னா என்னை பார்த்து பாட்டின்றானே. தாயே லோகமாதா அது இல்லையா இரு தாயே லோகமாதா உனக்கு என்ன பிடிச்சி ஓடி போயிட்டே நாங்க எங்க இஷ்டத்துக்கு நாங்க வந்துருக்கிறோம். ஆவனா பாப்பாரு வச்ச வக்கீல் எடுத்து ஆவனா வருது ஆவலே வச்சு போகணும். இவனுக்கு என்ன பிடிச்சி கிடக்குது? தாயை ஓக்குற மாதிரி என்னடா பிடிச்சி கிடக்குது? நல்ல வழி கூட்டி போனான், நல்ல வழி கூட்டி போன சொன்னா இந்த நல்ல வழி கூட்டி வந்து எங்கடா போயிட்டு போடலாம். நீ எப்படி போயிட்டு அவங்க ஆயப்பாரு, நீ எப்படி போயிட்டு அவன் யாரோ டீ குடிச்சிருந்தீங்க டைம் சரி பேசு. அவர் யாரு? அவரு அர்ஜுன். ஆமாதானி அவருக்கு மீசு முகத்துல மீசு இருந்தா ஏடா வைக்க மாட்டேங்கிறாரு. தாய ஓக்குற மாதிரி குளி போகுதா? தாய லோகமாதா நீ யாராவது சொல்லி பார்த்தேன் சரி சாக்கி கிடையாது. போமா பேசணும். நீங்கள்லாம் யார் அட்டி
என்னிடத்துல போராடி கொண்டிருக்கிறாயே ஆ, நீங்களா யாரு? நியாயமா சொல்றான். ஆ. விளைவிட்டு விலங்கி ஓடி போயிடும். அப்படியா? ஆமா. எங்க ஆளுக்கார பையா வாடங்க. இவரு ஏய். ஏய், அது வேணா சூர்யா சொல்டா. உங்களுக்கெல்லாம் சீலம் கட்ட அடக்கமா? அண்ணா கவுர ஆல்ரெடி அது துணி போட்டு கட்டிக்க. இவரு வரலனா சுருக்கு போட்டு. ஏண்டா இப்பதான் ஒரு கோவம் வந்துக்கிறார் வலி. ஆமா ஆமா யார் எழுதி கேட்டுக்கிறாரு? யார் எழுதி? சொல்லலாமா? சொல்லு. ஏய், பிரச்சனை இல்லை. யாடா டேய் ஆளுக்கார பையா யார் எழுதிறாரு? ஆமா ஆமா ஆள் எழுதி எடுத்துட்டு போய் இதுதான் ஒரு இதா கடமை கடவுளே. ஆமா சொல்லு. ஆள் எழுதிறாரு. இந்த கடவுளை பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போய் மூளை 1 ரூபா, ஒரு 2 மூளை 2 ரூபா, 3 மூளை 3 ரூபா, 4 மூளை 4 ரூபா, 5 மூளை 5 ரூபா. அப்படி ஏண்டா அப்படி முளம் போட்டு முளை 1 ரூபாய் முளை 2 ரூபாய் முளை போட்டு விக்கிட்டா அப்படி கடமடியில விக்கல 2 ரூபாய் பாலை போட்டுல ஏன்னா 4 கோடி கிறிஸ்தாவு பால் கோடு தூரம் இத பால் கோட்டு எடுத்து போய் விக்கிட்டா இவரு 6 அடிங்கிறாரு அந்த 6 அடியில வேணா நல்லா காது குட்டி கேட்டுக்கா